அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துங்க போர் மோட்ரு உள்ளே கழண்டுட்டு போயிருக்குது. எப்படின்னா அந்த ஐபி மட்டும் தனியாக மேலே பிடிங்கிட்டு வந்துருச்சுங்க. மோட்ரு பம்பு அந்த பட்டாவோடு உள்ளே போயிருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு வேண்டி தான் கேமரா விட்டு பார்க்கலான்னு கேமரா விட்றேங்க. அப்புறம் இதோட மொத்த ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 1100 அடிங்க போர்வெல்ங்க. நம்ம அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து போர்வெல் கேமராவில் வரக்கூடிய வீடியோங்க. இப்போ உள்ளே எத்தனை அடியில் உளுந்து கிடக்குது, இல்லை அந்த உள்ளே உளுந்த பட்டாவெல்லாம் தனியாக விரிஞ்சிட்டு போயிடுச்சா என்னங்கிறக்கு வேண்டி அந்த கேமரா விட்டு பார்க்கலன்னு கேமரா விட்றேங்க. இன்றைக்கி நம்ம வேலைக்கு வந்திருக்கிறது செஞ்சேரி மலை ஏரியாங்க, அதாவது பல்லடத்துக்கு பக்கங்க. அப்படி நம்ம கேமரா விட்டு பார்க்கும்போதே அந்த கேசிங் பைப்பெல்லாம் டேமேஜ் ஆயிருந்துச்சுங்க. ஏற்கனவே போர் ஓட்டும்போதுக்கு அப்புறந்தே அந்த தண்ணி அதிகமாக வந்து அடித்து அந்த கேசிங் பைப் பூரா உடஞ்சிருந்துருக்குது. அவங்களுக்கே தெரியலைங்க. இந்த மாதிரி கேசிங் பைப் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த மோட்ரு இறங்கும் போதோ அல்லது மேலே வரும்போதோ ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டுங்க. அப்புறம் இது நான் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து எடிட் பண்ணித்தான் இந்த வீடியோவை போட்டுருக்குறேங்க. நம்ம அப்படி கேமரா விட்டு பார்க்கும்போது அந்த கேசிங் பைப்பில் எவ்வளோ தூரத்துக்கு உடஞ்சி கிடக்குது பார்த்தீங்களா. இது பூரா அந்த வாழைப்பட்டையாட்டம் போருக்குள்ளே நிறைய உள்ளே குறுக்காட்டிட்டு நிற்கிதுங்க. இது பூரா அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு பாருங்க. இது பூரா ஒயரை கூட வெட்டி விட்டுரும். இது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குதுங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி கேமரா விட்டு பார்க்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது, நம்ம போரில் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த கேசிங் பைப்பு நாங்கள் வெளியே மோட்டர் எடுக்கும்போதுமே அது எத்தனை இடைஞ்சல் பண்ணுதுன்னு பாருங்க. வீடியோவில் பின்னாடி கண்ணியோ பாட்டே வாங்க, அது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து மோட்டர் வெளியே எடுத்துருக்கிறோம்னு. அந்த கேசிங் பைப் ஃபுல்லாகவே மாற்றியே தாக்கணுங்க. அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப இடிஞ்சு போச்சு. மொத்தம் ஆழம் 1100 அடிங்களா. மோட்டர் கீழே கழண்டு போச்சுங்க. ஒயரு வைண்டிங்கிலிருந்தே பிடிங்கிட்டு வந்துருச்சு. வெறும் மோட்டர் பம்பு நம்மளுக்கு அதில் பிடிச்சி எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. வீடியோவில் லாஸ்ட்டில் வரும் பாருங்க எந்த அளவுக்கு பம்பு அந்த பட்டாவெல்லாம் விரிஞ்சு வந்து இந்த இடத்துல ரகலை வண்டிக்குதுன்னு. சரின்ட்டு அப்புறம் இந்த கேசிங் பைப் பிரச்சனைகளெல்லாம் பார்த்துட்டு கீழே கேமரா விட்றேங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் கீழே வரைக்கும் போகிற கேமரா வியூஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணி தான் போட போகிறேங்க. அது 1100 அடி ஆழத்துக்கு போயிட்டு வர்றது நீங்கள் பார்த்துருக்கிறது சிரமங்க. இப்போ கீழே வரைக்கும் போயிடுச்சுங்க கேமரா. கிட்டத்தட்ட 1100 அடியில் தான் மோட்டர் பம்பும் கிடக்குது பாருங்க. அந்த மோட்டர் உள்ள உளுந்த வசையில் பார்த்திங்கன்னா அந்த பட்டா தனியாக எல்லாம் விரிச்சிட்டு போயிடுச்சு. இதை நான் பிடிச்சி எடுக்கும்போது அந்த போரில் செவுத்தில் குத்திகிட்டே வருங்க. இல்லை மேலே அந்த கேசிங் பைப்பில் டேமேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி பட்டா விரிஞ்சிட்டு போச்சுன்னா ரொம்பவுமே சிரமங்க. நீ அடுத்தது டையை மாட்டிகிட்டு இருக்கிறேங்க. டையை மாட்டணும். கேமராவை வெளியே இழுத்து போட்டு கேமரா வெளியே இழுக்கிறத தான் பார்த்துட்டுருக்குறீங்க. அதாவது இந்த மாதிரி பிரச்சனை ஆகிறது ரொம்ப ரேருங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எடுக்கிறதுமே ரொம்ப ரேரு. நம்ம கேரண்டியெல்லாம் சொல்லிட முடியாதுங்க 100க்கு 100 எடுத்துருவோம் அப்படின்னு. இது எல்லாமே நம்ம முயற்சி தாங்க. நம்ம செய்கிற முயற்சி கரெக்டாக அதுக்குண்டான பலன் கிடச்சிருச்சுன்னா மோட்டர் மேலே வந்துடுங்க. போதும். கேமரா அப்படி இப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கேசிங்லேயே முட்டுதுன்னா அந்த பட்டா பூரா விரிச்சிட்டு போனங்காட்டி வந்து கரெக்டாக முட்டுது. இன்னும் துளி திருப்பு சாமி, இன்னும் துளி மெதுவாக திருப்பு கணக்கு பூரா உடஞ்சி கிடக்குதா. பட்டா திரும்பவே இல்லைண்ணா. சரி இரு. நாங்கள் டையை மாட்டி அந்த மோட்டர் லாக் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோங்க. அந்த டை மாட்டினது அது ரெகுலராக நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் பாட்டுருக்கீங்க. அதனால் அந்த டையை மாட்டுறது அதுகளெல்லாம் காட்டலைங்க. டையை போய் கீழே போய் மோட்டரை பம்பை பிடிச்சிட்டு மேலே வந்துருச்சுங்க. மேலே வந்து கரெக்டாக அந்த சைடில் பாருங்கள், இது ஏரோ மார்க்கெலாம் போட்டு எனக்கு காட்ட தெரிய மாட்டேங்குது. அந்த பட்டா பூரா விரிஞ்சிருக்கிறதுனால கரெக்டாக வந்து அந்த கேசிங் பைப் சந்துக்குள்ளே உள்ளே சொருவிக்குது. நம்ம பம்பை பிடிச்சி மேலே தூக்கிட்டு இருக்கிறேங்க. ஆனால் அது மேலே கரெக்டாக வந்து அந்த லாக் ஆகிட்டே இருக்குது. நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு எந்த கடை திருப்பினாலும் இந்த கேசிங் பைப் உடஞ்சதுன்னு பிரச்சனைங்க. நான் வீடியோ ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி கேசிங் பைப் டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ வந்த மோட்டர் மேலே வந்துக்குங்க. இந்த சைடில் பாருங்கள் அந்த 4 பட்டாவும் இருக்கிறது வந்து கேசிங் பைப்புக்கு வெளி சைடு போகுது வருங்க. வெளி சைடு போய் அது உள்ளே ஏறி நிற்குது. நம்ம மோட்டர் பிடிச்சி இழுக்க அது எச்சா உள்ளே சுருட பார்க்குது, இல்லாட்டி உள்ளே கழண்டுட்டு போகிறக்கு பார்க்குது. ரொம்ப சிரமங்க. அதனால் எப்போவுமே போர்வெல்லில் இந்த மாதிரி இருக்கும்போது கேசிங் பாருங்கள் ஒரு பட்டா மேலே வந்துருச்சு, ஆனால் இன்னொரு பட்டா குத்தி பிடிக்குது பார்த்தீங்களா. அது வந்து அந்த கேசிங் பைப்பில் அந்த சந்துக்குள்ளே போதுறக்கு பார்க்குது. நம்ம அப்புறம் லோடை கொடுத்த இழுக்க எச்சா லாக் தாகு, இல்லாட்டி நம்ம டையிலிருந்து மோட்டர் பிடுங்கிட்டு உள்ளே போகிறக்கு பார்க்குங்க. இது அப்படித்தான் மறுபடியும் மோட்ரு உள்ளே பிடுங்கிட்டு போச்சு. நான் இது எல்லாமே வீடியோ எடிட்டிங்கில் தான் போட்டுருக்குறேங்க. இவ்வளோ தூரம் 1100 அடிக்கு மேலே வந்த மோட்ரு திரும்ப பிடுங்கிட்டு போகிறதெல்லாம் இந்த ரொம்ப ரிஸ்க்குங்க. இது திரும்ப இது ஏதோ நம்ம லக்குன்னு தான் சொல்லணும். அதை நான் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 2 மணி நேரம் ஒரு எண்ணம் எப்படி அலங்காப்பி திருப்பி வெளியே எடுத்துடல அப்படின்னு. ஆனால் அது அந்த பட்டா பூரா இப்படி சுருண்டுட்டு போனதுனால நம்ம எந்த கடை ஒரு பட்டா ரிலீஸ் ஆகி கேசிங்கிலேருந்து வெளியே வந்துச்சுன்னா இன்னொரு பட்டா உள்ளே பூந்து பிடிக்குதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பட்டா இந்த கேசிங்குள்ளே மேலே வந்துருச்சுங்களா. இதே தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது என்ன நடந்துட்டுருக்குதுங்கிறது தெரியாது. இதே தொழிலாக செய்கிறவங்களுக்கு இந்தந்த பிரச்சனை நடந்துட்டுருக்குதுங்கிறத பார்த்தாவே கண்டுக்குவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் போர்வெலுக்கு அந்த கேசிங் வந்து டேமேஜ் இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும்போது தவிர்த்துக்க முடியும். 2வது கேசிங் பைப் உடஞ்சிருந்துச்சுன்னா மேல் தண்ணி இறங்கும்போது மண் உள்ள கரைச்சிட்டு போகிறக்கு பார்க்கும். நாளைக்கு இந்த மாதிரி மோட்டர் ஏதாச்சும் உள்ள சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த கேசிங் பைப் உடஞ்சிருந்துச்சுன்னா கேபிளை வெட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். இது பாருங்க, இப்போ மறுபடியும் 2வது தடவையாக, அதாவது மேலே இருந்த அந்த பட்டாவிலேருந்து கீழே விழுந்துருச்சுங்களா. கேசிங் பைப்பில் சிக்கி மறுபடியும் இப்போ இது அதுக்கு அடுத்த டைம் மறுபடியும் மேலே வந்துட்டுருக்குது. மறுபடியுமே நம்ம லக்கில் தான் வருதுங்க. அது கரெக்டான பிடிக்க அந்த பட்டா விடவே மாட்டேன்ருச்சு. டெய்லி மேலே வந்துருச்சுங்களா. இது போர்வெல் கேமரா வியூஸில் பார்த்தீங்க. பட்டா வித்து வட்ட மாட்டுங்க தப்பிச்சிட்டோம். இல்லாட்டி 1200 அடிக்கு எப்போ விட்டு இழுச்சேத்துறது கணக்கா அந்த வளர்ந்துருந்தது ரிலீஸ் ஆனோடனே அந்த கீழே ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்க. ரிலீஸ் ஆனோடனே அதில் சிக்கிருச்சு. வச்சாதுங்க எப்படியோ வந்தது. ஒரு அடி மோட்டர் எடுத்து போட்ட வழியே அது 1200 அடி போரும். மேலே வந்து இந்த கேசிங் பைப் உடஞ்சதுங்காட்டி பித்தன் ரகலை பண்ணி போடுச்சு. அந்த கேசிங் பைப் உடச்சதெல்லாம் வீடியோவில் காட்டின்னு உங்களுக்கு வந்து அது வெளியே அடிச்சதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. அது கலண்டுட்டு போய் 5-6 நாள் ஆச்சுங்க. சரி, அப்படியே ஆளுங்க டாக்டர் வச்சுன்னா புள்ளர் விசுக்குன்னு பிடிங்கிட்டு வந்து மாட்டை எழுதுற போது கொஞ்சம் துளிக்கலண்ணா. போ ஐயா, அப்படி விட்டிங்கன்னா இன்னைக்கு கீரை போட்டு விடும். லேசை பிடிச்சி சுற்றிக்கண்ணா. அது பட்டா வேணக்கா ஒரு அடி அடிச்சது ஒரு வெளியே. ஓட்டிங்க இன்னும் கொஞ்சம் விட்டுண்ணா சாயத்தை விடுங்க. அதனால கீழே பாடு போடு சாமி. இதோட கட்டாகி போயிருந்துச்சு. ஏதோ நல்ல நேரம் வந்துருச்சு. மேலே ஒரு அடிக்காது. பட்டாவெல்லாம் சுருண்டு போய் இந்த கேசிங் போய் உடஞ்சால குத்திட்டு எப்படி சுருண்டு கிடக்கும். கீழே வச்சு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கேமரா வச்சு பார்த்து அப்புறம் இந்த உழுந்ததை எப்படி கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். ஏதோ நம்ம லக்குத்தான் சொல்லணுங்க சிக்கிட்டு வரதில்ல. இது இந்த பட்டா அது கீழே போய் அதை பிடிக்கிறதுக்கு முடியாது, சுருண்டு போயிங்க. என்ன பண்டி இருக்கிறோம், அது என்ன பண்ணுதுன்னு முதல்ல அதை பார்க்கணும்.